நண்பர்களே, பாரதத்தின் நட்புறவும் பாதுகாப்பு குறித்த அதன் தொலைநோக்கு பார்வையும் உலகை எவ்வாறு உலுக்குகிறது என்பதை நீங்கள் எப்போதாவது நினைத்து பார்த்திருக்கிறீர்களா? இந்தியாவும் அதன் பழைய நட்பு நாடான ரஷ்யாவும் இணைந்து உலகின் அதிநவீன ஜெட் விமானங்களை கூட வீழ்த்தும் போர் விமானத்தை உருவாக்கினால் என்ன நடக்கும்? ஆம், அது உண்மைதான். இன்று நாம் இந்தியாவின் விமானப்படையை ஒரு புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லும் ஒரு அதிரடி மற்றும் எதிர்கால சலுகையை பற்றி பேசப் போகிறோம். ரஷ்யா இந்தியாவுக்கு அளித்துள்ள சலுகை இந்தியாவை அதன் வலிமையில் வலுப்படுத்துவது மட்டுமல்லாமல் சீனா மற்றும் பாகிஸ்தானின் கனவுகளையும் தூசி தட்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த சலுகை என்ன? இது இந்தியாவின் தலைவிதியை எவ்வாறு மாற்றப் போகிறது? அமெரிக்கா ஏன் இதை பற்றி மிகவும் வருத்தப்படுகிறது? இவை அனைத்தையும் இன்றைய மிகப்பெரிய அத்தியாயத்தில் விவாதிப்போம். எனவே தோழர்களே, தயாராகுங்கள். ஏனென்றால் இந்த கதை இந்தியாவுக்கு ஒரு விளையாட்டு மாற்றி மட்டுமல்ல, உலகெங்கிலும் உள்ள புவிசார் அரசியலை ஒரு புதிய திருப்பத்திற்கு கொண்டு செல்லும். வீடியோவை இறுதி வரை பாருங்கள். இந்தியா மற்றும் அதன் பாதுகாப்பு அமைப்புகளை பற்றி நீங்கள் பெருமைப்படுகிறீர்கள் என்றால் இப்போது லைக் பொத்தானை அழுத்தவும், கருத்துப் பெட்டியில் ஜெய் ஹிந்த் என்று எழுத மறக்காதீர்கள். சரி, அப்படியானால் தொடங்குவோம். இந்தியாவின் போர் விமான கனவு பற்றி பேசலாம். இந்தியாவின் உள்நாட்டு போர் ஜெட் திட்டம் ஏஎம்சிஏ மேம்பட்ட நடுத்தர போர் விமானம். இது 5வது தலைமுறை ஸ்டெல்த் போர் விமானமாகும். இது 2032க்குள் விமானப்படையில் சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இப்பொழுது இந்தியா உடனடி தீர்வை கொண்டிருப்பது அவசியம். ஏனென்றால் எங்கள் 2 பெரிய அண்டை நாடுகளான சீனாவும் பாகிஸ்தானும் தங்கள் பாதுகாப்பு திட்டங்களில் வேகமாக நகர்ந்து வருகின்றன. J-31 மற்றும் J-20 போன்ற தனது மேம்பட்ட ஜெட் விமானங்களுடன் சீனா தயாராகி வருகிறது. மேலும் பாகிஸ்தானும் சீனாவின் உதவியுடன் தனது விமான சக்தியை மேலும் வலுப்படுத்த முயற்சிக்கிறது. இந்த இடைவெளியை நிரப்ப இந்தியா தனது தேஜஸ் மார்க் 2 போர் விமானத்தில் கவனம் செலுத்தியுள்ளது. இது மேம்படுத்தப்பட்ட பதிப்பாக இருக்கும். ஆனால் இங்கு ஒரு பெரிய சிக்கல் எழுந்துள்ளது. இந்தியாவின் நட்பு நாடாக கருதப்படும் அமெரிக்கா தேஜஸ் மார்க் 2க்கு தேவையான என்ஜின்களை வழங்குவதை தாமதப்படுத்தி வருகிறது. F-35 அல்லது F-21 போன்ற விலையுயர்ந்த போர் விமானங்களை இந்தியா வாங்க வேண்டும் என்று அமெரிக்கா விரும்புகிறதா? இது ஒரு பெரிய சதி போல் தெரிகிறது. ஆனால் மக்களே, இங்கே ஒரு திருப்பம். இந்தியாவின் பாதையில் அமெரிக்கா ஒரு தடையாக மாறி வரும்போது இந்தியாவின் பழைய நட்பு நாடான ரஷ்யா ஒரு மிகப்பெரிய சலுகையை முன்வைத்துள்ளது. ரஷ்யாவின் சிறந்த சலுகை செக்மேட் ஜெட். நண்பர்களே, ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் இந்தியாவுக்கு ஒரு வாய்ப்பை அளித்துள்ளார். இது பாதுகாப்பு உலகை உலுக்கும். ரஷ்யா தனது சுகோய் 75 செக்மேட் போர் விமானத்தை இந்தியாவுக்கு வழங்க தயாராக உள்ளது. இது போர் விமான ஒப்பந்தம் மட்டுமல்ல, தொழில்நுட்ப பரிமாற்றம் மற்றும் இந்தியாவில் அதன் உற்பத்தியும் இதில் அடங்கும். அதாவது இந்தியா இந்த ஜெட் விமானங்களை வாங்குவது மட்டுமல்லாமல் அவற்றை தனது நாட்டில் உற்பத்தி செய்து மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதன் மூலம் பணம் சம்பாதிக்கும். Su-75 செக்மேட் என்பது 5.5 தலைமுறை போர் விமானமாகும். இது மேம்பட்ட திருட்டுத்தனமான அதிவேக மற்றும் சக்தி வாய்ந்த ஆயுதங்களுடன் வருகிறது. இதன் விலை ஒப்பீட்டளவில் குறைவு. ஒரு ஜெட் விமானத்திற்கு வெறும் $50 மில்லியன். இது இந்தியாவில் தயாரிக்கப்பட்டால் ஒரு ஜெட் விமானத்தின் விலை 30 முதல் 36 மில்லியன் டாலராக மேலும் குறையும். ஒப்பிடுகையில் அமெரிக்காவின் F-35 போர் விமானம் இதைவிட 4 மடங்கு விலை அதிகம். Su-75 செக்மேட் உலகின் அதிநவீன ஜெட் விமானங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த போர் விமானம் AI ஒருங்கிணைப்பு, திருட்டுத்தனமான தொழில்நுட்பம் மற்றும் மேம்பட்ட ரேடார் அமைப்புகளுடன் வருகிறது. இது போர்க்களத்தில் தோற்கடிக்க முடியாததாக ஆக்குகிறது. இது மனித பைலட் மற்றும் ஆளில்லா ட்ரோன்களுடன் இணக்கமான ஒரு சிறப்பு அம்சத்தை கொண்டுள்ளது. அதாவது இந்தியா இதை கையாண்டால் எதிர்காலத்தில் இந்த ஜெட்டின் ஆளில்லா வகையையும் நாம் பெறலாம். இது ஒரு பெரிய புரட்சியின் தொடக்கமாக இருக்கும். மிக முக்கியமாக ஜெட் விமானத்தின் இயந்திரத்தை மேம்படுத்துவதாக ரஷ்யா உறுதியளித்துள்ளது. அல்-41F1 இயந்திரம்
அல்-51 F1 இயந்திரத்தால் மாற்றப்படும். இது இன்னும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அமெரிக்காவின் F-95 ரக விமானங்களில் பயன்படுத்தப்படும் அதே அளவிலான என்ஜின் இதுவாகும். இந்தியாவுக்கு மூலோபாய முக்கியத்துவம் நண்பர்களே. இந்த ஒப்பந்தம் இந்தியாவுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. ஒருபுறம் 2032ஆம் ஆண்டில் AMC தொடங்கப்படும் வரை இடைவெளியை நிரப்பக்கூடிய மேம்பட்ட போர் விமானத்தை இந்தியா பெறுகிறது. மறுபுறம் இந்தியா அதன் தொழில்நுட்ப பரிமாற்றத்தையும் கொண்டிருக்கும். இது நம்மை மேலும் தன்னம்பிக்கை கொண்டவர்களாக மாற்றும். இந்தியாவும் ரஷ்யாவும் Su-70E ஏற்றுமதி செய்யும். அதன் லாபத்தை இரு நாடுகளும் பகிர்ந்து கொள்ளும். நண்பர்களே, இந்தியா தனது உற்பத்தியை தொடங்கினால் நமது பாதுகாப்புத் துறையில் எத்தனை புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும், நமது ஏற்றுமதி வரைபடம் எவ்வளவு அதிகரிக்கும் என்பதை கற்பனை செய்து பாருங்கள். இந்த ஒப்பந்தம் இந்தியாவின் ஆத்ம நிர்பர் பாரத் மிஷனை புதிய நிலைக்கு கொண்டு செல்லும். அமெரிக்கா மற்றும் உலகின் ஏனைய பகுதிகளின் பிரதிபலிப்பு நண்பர்களே. ரஷ்யா, அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளான பிரான்ஸ், இங்கிலாந்து போன்ற நாடுகளின் இந்த அழைப்பை கேட்டு வருத்தமடைந்துள்ளனர். இந்த ஒப்பந்தம் அவர்களின் போர் விமான சந்தையை நேரடியாக பாதிக்கும். MMR.CA நடுத்தர மல்டிரோல் போர் விமானம் ஒப்பந்தத்தை இந்தியா ஏற்றுக்கொள்ளும் என்று அமெரிக்கா நம்பியது. ஆனால் இந்தியா Su-25 கையாண்டால் அமெரிக்காவின் திட்டம் முற்றிலும் தோல்வியடையும். மேலும் சீனாவின் J-20 போர் விமானம் Su-75க்கு முன்னால் நிற்க முடியாது என்பதால் சீனாவும் இந்த வளர்ச்சியால் அதிர்ச்சியடையும். சீனாவின் காலாவதியான ஜெட் விமானங்களை நம்பியிருக்கும் பாகிஸ்தான் மோசமான நிலையில் இருக்கும்.